காலை வணக்கம் பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தமிழ் வகுப்பில் மிஸ் உங்கள்கிட்ட ஒரு படம் காமிக்கிறேன். அது என்னன்னு சொல்கிறீங்களா? இது என்ன படம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது முள்வேலியில் இது இருக்குது இல்லையா? இது என்னது? இது ஒரு ஓணான், அப்படி தானே? சரியாக சொன்னீங்க. இது ஒரு ஓணான். பெரும்பாலும் இது எங்கே இருக்கும்? இது செடி புதர்கள்லேயும் மர இடுக்குகள்லேயும் இருக்கக்கூடியது, அப்படி தானே? இந்த ஓணான் எதை சாப்பிடும்? சின்ன சின்ன பூச்சிகளையும் வண்டுகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடியது, சரியா? இந்த ஓணானை பற்றிய ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு ஓணான் இருந்துச்சான். இந்த ஓணானினுடைய வாலை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தியா? இதனுடைய தலைப்பகுதி இங்கே இருக்குது, ஆனால் வால் பகுதி இங்கே முடியுது. எவ்வளோ பெருசு வருது பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஓணானுக்கும் பெரிய வாளாக இருக்குது. அந்த வாளை வச்சுட்டு அந்த ஓணான் என்ன பண்ணுது? இது மாதிரி முள்ளுலலாம் ஏறி ஏறி குதிக்கும்போது அதனுடைய வால் பகுதி என்ன ஆகிடுது? வால் பகுதியில் ஒரு முள் ஒன்று குத்திக்குது. அதை குத்தினவுடனே அதால் எடுக்கவே முடியல. அந்த முள்ளை என்ன பண்ண முடியல? அதால் எடுக்கவே முடியல. அதுவும் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்து அந்த முள்ளை வாளினுடைய ஒரு பகுதியில் இருக்கிறதுனால அதால் எடுக்கவே முடியல. உடனே அது என்ன நினைக்குது? சரி, நம்ம ஊருக்குள்ளே போய் யாராவது உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உழவர் ஒருத்தவர்கிட்ட போகுது. அவரே, என்கிட்ட என்னுடைய வாலில் முள் குத்திடுச்சு, நீங்கள் கொஞ்சம் என்னுடைய வாலில் இருக்கக்கூடிய முள்ளை எடுத்து விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. உடனே உழவர் அது பக்கத்துலேயே, அவர் கையில் எதுவும் பொருள் இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தியை பார்க்குறாரு. சரி, இந்த கத்தியால் நான் எடுத்து விட முயற்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. ஆனால் எடுக்கும் பொழுது அதனுடைய வால் பகுதி வெட்டிய கீழே அருந்து போயிடுது. இதை பார்த்த உடனே அந்த ஓணானுக்கு ரொம்ப கோபமாயிடுது. என் வால் அருந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுது. கத்திட்டு உடனே ஓணான் சொல்லுது, உழவரே, என் வாளை தருகிறாயா இல்லை உன் கத்தியை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. யாராக இருந்தாலும் அவங்க பொருள் அவங்களுடைய உடல் உறுப்பில் ஏதாவது பாதிப்பு வந்துருச்சு, பிரச்சனை, நம்ம பொருள் ஏதாவது உடச்சிட்டாங்கன்னா உடனே கோவம் வந்துடும் இல்லையா? நம்ம ஒருத்தவங்கள்ட்ட உதவி கேட்குறோம், ஆனால் நமக்கே அது பிரச்சனையாக முடியுதுன்னா நமக்கு கோவம் வந்துடும் இல்லையா? அதுபோல் ஓணானுக்கும் கோவம் வந்துருச்சு. அந்த உழவரை பார்த்து என்னுடைய வாளை திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது வாள்னா என்னது? இந்த டெய்ல் இல்லையா? அந்த டெய்லை திருப்பி தர முடியுமா யாராவது? அதாவது வெட்டினதை நம்மளால் திருப்பி தர முடியாது இல்லையா? அதனால் அந்த உழவர் என்ன பண்ணுறாரு? இந்த கத்தியையே நான் திருப்பி தரேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதும், என்னை ஆளையை விடுப்பா, உனக்கு உதவி செய்ய என்ன பண்ணுறேன், என்னுடைய கத்தியை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அது கத்தியை கோவத்தில் வாங்கிடுது. வாங்கினாலும் அதுக்கு என்ன தெரியல, அது என்ன பயன்படுத்துறது என்னன்னே தெரியல. அது அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. காட்டில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? மரம் வெட்டிக்கிட்டு இருக்கார். அவர் அந்த மரத்தை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வெட்டுறதை பார்க்குது. நம்ம கையில் தான் கத்தி இருக்குதாச்சே, இந்த கத்தி தான் ரொம்ப கூரானது, அதனால தான் நம்மளுடைய வாளை வெட்டிடுச்சு. ஸோ இந்த கூரான கத்தியை கொடுத்தா இவருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு அந்த ஓணான் என்ன பண்ணுது? அந்த மரம் வெட்டக்கூடியவர்கிட்ட போகுது. ரொம்ப சிரமப்படுறீங்க, இந்த கத்தியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓணான் சொல்லுது. அதுக்கு அந்த மரம் வெட்டக்கூடியவரும் என்ன சொல்கிறாரு? சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வாங்கிக்கிறார். அந்த ஓணான் கொடுத்த கத்தியை வச்சு அவரும் வெட்டி பார்க்குறாரு. உடனே பார்த்தா மரத்தை வெட்டும் பொழுதே அந்த கத்தி உடஞ்சி போயிடுது. அதை பார்த்த ஓணானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தன்னுடைய பொருளாச்சே அவர் உடச்சிட்டாருன்னு சொன்னோடனே, கத்தி உடைந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோபம் வந்துருச்சு அதுக்கு. திரும்பவும், விறகு வெட்டியே, என் கத்தியை தருகிறாயா இல்லை விறகை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. உடனே அவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. என்னடா இது இதுகிட்ட போய் கத்தி வாங்கினதும் நம்ம இவ்வளோ நேரம் வெட்டின விறகெல்லாம் திருப்பி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முகத்தை சுழிச்சிக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாரு? இந்த விறகை நீயே வைத்துக்கொள், என்னை ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த நேரத்தில் அது ஓணான் அந்த விறகை வாங்கிடுது. ஆனால் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரில, அது நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு தோசை சுடக்கூடிய ஒரு பாட்டியை பார்க்குது. பாட்டி, இந்தாங்க இந்த விறகை வச்சுக்கோங்க, விறகை வச்சு தோசையை சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட அந்த ஓணான் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோட அந்த விறகுகள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குது.
அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, பரவாயில்லையே ஓணான் வந்து கொடுக்குதாச்சே, நம்ம எவ்வளோ தோசைகள் வேணுமோ எவ்வளவும் ஊற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இருக்கக்கூடிய எல்லா விறகையும் எரிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தோசை எல்லாத்தையும் சுட்டுறாங்க. இதை பார்த்த உடனே ஓணானுக்கு திரும்பவும் கோவம் வந்துடுச்சு. என்னது எல்லா விறகையும் எரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதனுடைய கொஞ்சம் விறகு எரிப்பாங்கன்னு அது எதிர்பார்த்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா விறகையும் எரிச்ச உடனே அதுக்கு கோவம் வந்துருச்சு. என்னது எல்லா விறகையும் எரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுது, இந்த பாரு பாட்டி, என் விறகை தருகிறாயா இல்லை தோசையை தருகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, சரி சரி இந்தா தோசையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து தோசை கொடுக்குறாங்க. அந்த தோசையை வாங்கிக்கிட்டே வருது. யூஸ்வலாக நம்ம தான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஓணான் என்ன பண்ணாது, தோசை இதை மாதிரி சமையல் சாப்பாடு ஐட்டம்லாம் சாப்பிடாதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த தோசையை வச்சுக்கிட்டு அப்படியே தெருவில் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நேரம் பார்த்து மோர் விற்கக்கூடிய ஒரு பெண்மணி வராங்க. அங்கேருந்து யார் வராங்க, மோர் விற்கக்கூடிய ஒரு பெண்மணி அங்கேருந்து வராங்க. அந்த பெண்மணியை பார்த்துட்டு, பெண்ணே ரொம்ப பசியாக இருக்கிற நீனே, இந்தா தோசையை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓணான் வந்து கொடுக்குது. இதை பார்த்து அந்த பசியாக இருக்கக்கூடிய பெண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோர் விற்கக்கூடிய பெண்மணி வந்து தோசையை வந்து வாங்கி கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஓணான் வந்து, எல்லா தோசையும் சாப்பிட்டியா, அதுக்கடி எழுத்துக்கு எல்லா தோசையும் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதட்டி கேட்குது. கேட்டுட்டு, பெண்ணே என் தோசையை திருப்பி தருகிறாயா இல்லை பானையை தருகிறாயான்னு சொல்லி கேட்குது. உடனே அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் அழுத்துக்கிட்டே, இந்தா என் பானையை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அந்த பானையையும் தூக்கிக்கிட்டே அது நடக்குது. தூக்கிட்டு நடக்கும்போது அதுக்கு அந்த நேரத்தில் கோவத்தில் வாங்கிடுச்சே தவிர அது என்ன பண்ணுறதுனே தெரியல. இருந்தாலும் தோட்டக்காரர் ஒருவர் வந்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுறத பார்க்குது. சரி இவர்கிட்ட கொடுத்தா இந்த பானையை வச்சுக்கிட்டு அவர் உபயோகிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, அது அவர்கிட்ட அந்த பானையை எடுத்து கொடுக்குது. அவரும் அந்த பானையை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் பொழுது அந்த பானை வந்து உடைஞ்சிருது. இதை பார்த்த ஓணானுக்கு திரும்பவும் கோபமாயிடுச்சு. தன்னுடைய பொருள் வந்து உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற கோபம் வந்துடுச்சு. என் பானையை உடைந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, என் பானையை தருகிறாயே இல்லை பூவை தருகிறாயான்னு கேட்குது. அது செடியில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லுது. உடனே தோட்டக்காரரும், இந்த பூக்களையே தருகிறேன், பானையை நான் எப்படி தர முடியும், அது உடஞ்சி போன பொருளை நான் எங்கேயும் திருப்பி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூக்களை தராரு. அந்த பூக்களை அந்த கோவமாக இருக்கும் பொழுது வாங்கிடுது. வாங்கிட்டு அந்த ஓணான் என்ன பண்ணுது, தெருவில் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. மேளம் தட்டுற ஒரு பெண்மணி வராங்க. அந்த பெண்மணி வந்து மேளம் தட்டிக்கிட்டே அந்த பெண் வர்றதை பார்த்துட்டு ஓணான் இங்கேருந்து போய், இந்தா பெண்ணை பூக்களை வைத்துக்கொள், அழகாக இருப்ப பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு இதுவாகவே போய் கொடுக்குது. அதை பார்த்த அந்த பெண்மணி பூக்களை எல்லாம் வாங்கி என்ன பண்ணுறாங்க, பூக்களை வாங்கி ஆசையை தன்னுடைய தலையில் வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு சில பூக்கள் வந்து கீழே கொட்டிடுது. இதை பார்த்த ஓணானுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அடடே என் பூக்கள் கீழே உதிர்ந்து போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு, பெண்ணே பூக்களை தருகிறாயா இல்லை மேளத்தை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்குது. இதை பார்த்த பெண்மணி பயந்துட்டாங்க. அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, பயந்தவாறு சரி சரி இந்த மேளத்தையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேளத்தையே கொடுத்துட்றாங்க. அதை வாங்கி தன்னுடைய தலையில் கழுத்தில் மாட்டிக்கிட்டு அந்த மேளத்தை அடித்தவாறே மகிழ்ச்சியோடு பாடிக்கிட்டே வருது. இவ்வளோ நேரம் மற்றவங்க கொடுத்த எந்த பொருளுமே அதுக்கு உபயோககரமாக இல்லை. இப்போ கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த பொருள் வந்து அதுக்கு உபயோகமாக இருக்குது. அதனால் அதை வாங்கி தட்டிக்கிட்டே பாடிக்கிட்டே வருது. அந்த ஓணான் என்ன பாடுது பார்க்கலாமா. வாழு போய் கத்தி வந்தது டும் டும் டும், கத்தி போய் விறகு வந்தது டும் டும் டும், விறகு போய் தோசை வந்தது டும் 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 டும், தோசை போய் பானை வந்தது டும் டும் டும், பானை போய் பூவு வந்தது டும் டும் டும், பூவு போய் மேளம் வந்தது டும் 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 அப்படின்னு அழகாக பாடிக்கிட்டே தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொருளை எல்லாம் அப்படியே வரிசைப்படுத்தி அழகாக சொல்லிக்கிட்டே வருது. இந்த பாடப்பகுதி அருமையாக இருக்குது இல்லையா. இது உங்களுடைய 14வது பாடமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த கதை. வாழு போய் கத்தி வந்தது டும் 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 அப்படிங்கிறது இந்த பாடத்தினுடைய தலைப்பே இதுதான். அருமையாக இருக்குது இல்லையா. இந்த பாடலை நீங்கள் பாடுறதுக்கு பயிற்சி செய்யுங்க. இந்த கதை பகுதியை வாசிக்கிறதுக்கும் பயிற்சி செய்யுங்க, சரிங்களா. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு நீதி இருக்கும் இல்லையா. என்ன தெரிஞ்சுக்கிறோம், நாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்.
நமக்கு கஷ்டம்னு வரும்பொழுது நம்ம வந்து மனசோர்வு அடையக்கூடாது, அதாவது சோர்ந்து போயிடக்கூடாது. எந்த ஒரு கஷ்டத்துலேயும் சோர்வு இல்லாமல் நமக்கு வரக்கூடிய துன்பத்துக்காக பயந்து போய் ஒதுங்கியும் இல்லாமல் துன்பமான நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மனசோர்வு அடையக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதை ஓனான்ட்டேருந்து நம்ம கற்றுக்குறோம், அப்படி தானே? சரி, இந்த பாடலை திரும்ப திரும்ப பாடி பாருங்கள். இன்றைக்கி நேரடி காணொலி வகுப்பில் நம்ம இந்த பாடலை வந்து இன்னும் பாடி பார்க்கலாம், சரிங்களா? சரி, இந்த பாடத்தினுடைய பின்புறமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை பார்க்கலாமா? சரியான விடையை தேர்வு செய்க. இது வந்து இந்த பாடத்தினுடைய பின்புறமாக இருக்கக்கூடிய முதல் பயிற்சி. முதல் வினா பார்க்கலாம். விறகெல்லாம், இதை வந்து எப்படி பிரிக்கலான்னு கேட்டிருக்காங்க. கே இருக்குது இல்லையா, அதை பிரிக்கிற மாதிரி இருக்கும். விறகு கூட்டல் எல்லாம் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம், சரிங்களா? அடுத்தது படம் கூட்டல் கதை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? இம் இருக்கு இல்லையா, அந்த இம் எழுத்து வந்து போயிட்டு இக்குன்னு மாறும், படக்கதை அப்படின்னு மாறும், சரிங்களா? படம் கூட்டல் கதை படக்கதை. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இது என்னது? ஓணான். உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஆனால் ஓணான் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெல்லிங், அதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்க்கும்போதே நமக்கு குழப்பம் இல்லையா? இ ஆப்ஷன் தான் கரெக்டானது. ஓ 3 சுழினா 2 சுழி என், ஓணான், இதுதான் சரியான சொல். அடுத்தது 4வது வினா. தோசை சொல்லின் ஒலிப்புடன் தொடர்பில்லாத சொல், அதனுடைய ஒலிப்பு, அதனுடைய ப்ரொனவுன்சியேஷனுக்கு தகுந்த மாதிரி இல்லாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது சையில் முடியுது. மீதி எல்லாத்தையும் வாசிச்சு பார்ப்போம், நமக்கே தெரிஞ்சிடும், சரிங்களா? ஆசை, மேசை, பூசை, கல். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், தொடர்பில்லாத சொல் எது? கல், அப்படி தானே? சரி, அடுத்த பயிற்சியாக இருக்கக்கூடியது புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொருத்த சொல்லி கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்ம எடுத்து எழுதிடலாம், சரிங்களா? படம் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாமா? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய படம் என்னது? மரம், கடல், இது தேர், இது என்னது? வானவெடி இல்லையா, பட்டாசு, அப்படி தானே? சரி, இதில் இருக்கக்கூடிய புதிர்களை வாசிப்போமா? முதல் ஒவ்வொரு புதிரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்ணத்தில் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் எளிமையாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? ஊர்கூடு என்னை இழுத்தால்தான் நான் அசைந்து வருவேன், நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஊரே சேர்ந்து கூடி இழுக்கும் பொழுது நான் அசைந்து வருவேன்னு சொல்லிருக்கு. இதில் அசையக்கூடியது எது? இது அசையாது, மரம் அசையாது, வெடி அசையாது, அது அசைந்து வராது, அப்படி தானே? கடல் அசைந்து நாம் இழுக்கிறதுனால வராது. அப்போ அசைந்து வரக்கூடியது எது? தேர் தான் இல்லையாம்மா? சரியான விடை இது தான். நம்ம இந்த இடத்துல தேர்னு நம்ம இங்கே எழுதணும், சரிங்களா? மிஸ்க்கு இங்கே இடம் இல்லாதனால நான் இங்கே பெருசாக இங்கே எழுதியிருக்கேன், ஆனால் நீங்கள் எழுதுறதையும் இந்த இடத்துல எழுதணும், ஓகேவா? அடுத்தது, அடுத்த வினா. இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது. இடி இடிக்கும், வானத்தில் இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும், ஆனால் பலார் பலார்னு பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் மின்ற மாதிரி வெளிச்சமும் வரும், ஆனால் மழைவே வராது. அது என்னது? வானத்தில் இருக்கக்கூடியது, வெடிக்கக்கூடியது என்னது? வானவெடி, அப்படி தானே? அப்போ வானவெடிங்கிறத நம்ம இந்த இடத்துல எழுதணும், நம்ம இங்கே பொறுத்துறோம். அடுத்தது நிழல் தருவேன், காய் தருவேன், பழம் தருவேன் அப்படின்னு சொல்லிருக்கு. இங்கே பொருந்தாதது இங்கே 2 தான், மரமும் கடலும் தான். ஆனால் தரக்கூடியது ரெண்டுமே தரக்கூடியது தான். கடல்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும் இல்லையா? கடல் வளங்கள் நிறைய கடல் நமக்கு தரக்கூடியது தான். ஆனால் மரம் தரக்கூடியது என்னது? நிழலும் தரும், பழமும் தரும். அப்போ மரம் தான் இதற்கான சரியான விடை. இங்கே மரம்னு நீங்கள் எழுதணும். அடுத்தது கலை, இந்த சொல்லினுடைய முதல் எழுத்து அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு நம்ம வருவோம். ஒவ்வொரு குறிப்பையும் வச்சு அண்டர்லைன் பண்ணலாம். இப்போ க, கலை, இந்த சொல்லினுடைய முதல் எழுத்து க நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டோம். அடுத்தது படம் என்ற சொல்லினுடைய இடை எழுத்து ட, அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அடுத்த மடல், இந்த சொல்லினுடைய இறுதி எழுத்து இல். இதை 3த்தையும் நம்ம இணைக்கும் பொழுது நான் வருவேன், நான் யார் சொல்லுங்கள் பார்ப்போம்னு சொல்லுது. க ட இல், கடல். இதுதான் சரியான விடை இல்லையா? அப்போ கடல்னு சொல்லக்கூடியது நம்ம இங்கே எடுத்து பொருத்தமாக எழுதுகிறோம். இந்த பகுதியில் நான் இப்போ வந்து வீடியோங்கிறதுனால நான் வாசிச்சு காமிக்கிறேன். இதே கிளாஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தானே வாசிப்பீங்க. அதுபோல் நீங்கள் வீடியோ ஃபினிஷ் ஆன பிறகு நீங்களே வாசித்து பழகணும். நீங்கள் வாசித்ததை எனக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க, சரிங்களா?
மீதம் இருக்கக்கூடிய பயிற்சிகளை இன்றைக்கி நேரடி காணொளி வகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.